அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து சுப்த பத்த கோணாசனா. சுப்தனா வந்து படுத்த நிலையில பண்ணக்கூடிய ஆசனா. பத்த கோணாசனானா பட்டர்ஃப்ளை போஸ். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம். கால்களை நேரா நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கலாம். முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வலது காலை எடுத்து அப்படியே நல்லா உங்களோட இந்த குதிக்கால் வந்து இந்த வயிற்று பகுதி இடது பக்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நல்லா அப்படி வைக்க போறோம். கால்கள் கொஞ்சம் தூக்கி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா வலது கையை வச்சு வலது காலை இப்படி கீழ் நோக்கி இப்படி பண்ண போறோம். இப்படி மேலே எடுத்து இப்படி கீழே வைக்க போறோம். அப்ப இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ஏரியா, இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த அதுல இருக்க மசில்ஸ் வந்து நல்லா வந்து விரிவடைஞ்சிரும். அதுக்காக வந்து நம்ம இது பண்றோம். இன்னொரு காலை வந்து நீட்டி வச்சுக்கோங்க. விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் பண்ணிடலாம். 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி பொறுமையாக எடுத்து இப்படி வைக்க போகிறோம். ரொம்ப கையை வச்சு ரொம்ப இப்படி போட்டு அழுத்தக்கூடாது. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுத்து போக வேண்டாம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்படியே பண்ண போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2 பத்த கோணாசனம். பத்த கோணாசனானா பட்டர்ஃப்ளை. ஒரு கால் எடுத்து இப்படி மடக்கி வைக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு காலையும் எடுத்து மடக்கி இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு உங்கள் கால் வந்து எவ்வளோ இதுக்குள்ளே இப்படி போக முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகள் ரெண்டையும் இப்படி கோத்தா மாதிரி வச்சுக்கோங்க. விரல்களோடு சேர்த்து இப்படி கோத்து வச்சுக்கோங்க. இந்த கால் வந்து நல்லா இப்படி கீழே வரணும். சில பேருக்கு வராது. நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல வலிக்க தான் செய்யும். வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கால் நல்லா இப்படி உள்ள வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படியே ஃபிளாப் பண்ணிக்கிட்டே வரணும். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. கழுத்து தலை எல்லாமே நேராக வச்சுக்கலாம். இப்படி கால் ரொம்ப உள்ள வச்சு பண்றது கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. இவ்வளோ கேப் இருந்தால் போதும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியும் பண்ணலாம். இப்போதான் யோகா கற்றுக்கிறேங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படி பண்ணலாம். நல்லா பழகினவங்க வந்து நல்லா அப்படி உள்ள தள்ளி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே தளர்த்திக்கலாம். 2 காலும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி நீட்டிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதே தான் பத்த கோணாசனா வந்து படுத்துட்டு பண்ண போறோம். அதனால தான் சுப்த பத்த கோணாசனா. அப்படியே திரும்பிக்கலாம். படுத்துக்கலாம். இப்போ உட்கார்ந்துட்டு பண்ணதே தான் படுத்துட்டு வந்து பண்ண போறோம். அதே மாதிரி காலை வந்து மடக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு காலையும் வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. கைகள் பிடிக்க முடியாது. அதனால ஓரளவுக்கு 2 பாதமும் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. எவ்வளோ உள்ளுக்கு வர முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்படி மேலே வந்துடும். வந்துட்டு அப்புறம் கைகள் இப்படி வச்சுட்டு நல்லா அதே மாதிரி வந்து பண்ணணும். ஃப்ளாப் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணலாம். அவ்வளோக்குமே நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டும் பண்ணலாம். கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரே அடியாக ஃபஸ்ட்டு செஞ்சுட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டு விட்டும் நீங்கள் பண்ணலாம். இப்போது இதை அப்படியே வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 கைகளுமே வச்சு இந்த காலை வந்து உங்களுக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். 2 கால்களையும் சேர்த்து வச்சு முன்னோக்கி நீட்டிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இதுலேயே வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அது ஒன்றும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, கால்கள் மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு மேல் நோக்கி இப்படி நீட்டிடுங்க. இதுலேயே வந்து கால்கள் இப்படி மடக்கிட்டு மேலே கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி செஞ்சுட்டே வரலாம். அதே மாதிரி பத்த கோணாசனம் வந்து இப்படி வைக்கிறோம். கால்கள் சேர்த்து வச்சுட்டு மேலே நீட்டிவிடும். மறுபடியும் அந்த மாதிரி பத்த கோணாசனம் வரும். காலை சேர்க்குறோம், நேராக வைக்கிறோம். இது அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். வந்தால் கால்களுக்கு வந்து நல்லா வந்து தளர்வு பயிற்சி வந்துடும். இடுப்பு பகுதிகளுக்கும் நல்லா தளர்வு வந்துடும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது சுப்த பத்த கோணாசனம். பத்த கோணாசனா ரொம்பவே வந்து முக்கியம். பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பியூபர்ட்டி சொல்றாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. பெண்கள்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வயதுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஸ்டேஜ்ல வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆவாங்க, இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது இருக்கும், குழந்தையின்மை ஏதாவது இருக்கும், ப்ரெக்னன்சி ஆவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி சொல்லுவாங்க, அந்த இது ஸ்டேஜாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் மெனபாஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரேஷன்ஸ் பீரியட் வந்து அப்படியே நின்றுடும். ஒரு 45 வயசுல நிற்கும். அந்த மாதிரி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி. இந்த ஓவராலாக எல்லா ஸ்டேஜுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம் வந்து இந்த பத்த கோணாசனா. சுப்த பத்த கோணாசனாலும் சரி, ரெண்டுமே இருந்தாலுமே வந்து ரொம்ப முக்கியம். ப்ரெக்னன்சி டைம்ல இது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா இது பண்ணும் போது வந்து நம்மளோட அந்த கிராயின் ஏரியா வந்து நல்லாவே வந்து தளர்வடையும். ஸோ அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதிக்குமே வந்து நல்லா இதா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஈஸியா ஆகும். அதனால இது வந்து ரெகுலரா செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை வந்து பண்ணும்போது இப்போ பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து பின்னாடி பக்கமா முதுகு பக்கமா படுக்க முடியாது. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு செவுத்துல வந்து சாஞ்சிட்டு வந்து அந்த மாதிரி வந்து இந்த பத்த கோணாசனாவை வந்து பண்ணலாம். அதனால வந்து ஒரு 2 பில்லோ, ஒரு பில்லோ இப்படி போட்டு இன்னொரு பில்லோ இப்படி போட்டுட்டு அது மேல சாஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த மாதிரி பத்த கோணாசனா பண்ணலாம். ரொம்பவே நல்லா, ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும் போது நார்மலா பண்றதோட இந்த மாதிரி தலைகாணியில வச்சுட்டு பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸேஷன். அந்த பிரெக்னன்சி பீரியட்லயே வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இடுப்பு வலி இருக்கும், அப்புறம் மூச்சு விடுறது கஷ்டப்படுறது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கும், மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் இல்லை, பிரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேஜுக்குமே வந்து உங்க மைண்ட் நல்லா காம் ஆகணும், ரிலாக்ஸேஷன் வேணும்னு இந்த ஆசனம் வந்து தாராளமாக செய்யலாம். சுப்த பத்த கோணாசனா எல்லாரும் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.